அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே லண்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிச்சிருக்கிற தடை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கு மத்தியிலையும் ஜல்லிக்கட்டு அந்தந்த இருக்கிற இடத்துல நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கலைங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கலித்தொகையில் கூட காளையின் கொம்புக்கு அஞ்சுவோலை ஆயர் மகள் அடுத்த பிறவியில் கூட கணவனாக ஏற்க மாட்டாள் என்று நம்ம புலவர்களும் பெரியவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஆண்டாண்டு காலமாக நம்ம ரத்தத்தில் சொல்லி ஊற்றப்பட்டு வந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி திடீர்னு நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறது நாட்டு மாட்டு காளைகளை நிறுத்துறது மட்டும் கிடையாது, தடுக்கிறது அதை அழிக்கிறது மட்டும் விஷயமா இல்லை. தமிழக காளைகளையும் அழித்து அவர்களை வேறு விதமாக மாற்ற வேண்டும் ஒரு உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாரும் வீறு கொண்டு எழுந்து எங்கெங்கே இருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தி நம்மளுடைய பாரம்பரியத்தை முன்னிறுத்துவோம், உலகுக்கு காமிப்போம் என்பதில் நம்ம எல்லாரும் உறுதியாக இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு தடை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது நம்மளோட பாரம்பரியம். நீங்கள் மாட்டை துன்புறுத்துகிறோம், மாட்டை அடிக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாடை வளர்க்குறப்ப எவ்வளோ பாசமாக வளர்க்குறாங்கிறது விவசாயிக்கு தான் தெரியும். நீங்கள் மாட்டை அடிக்கிறனால தான் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் இந்தியாவில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் இந்தியா தான் உலகத்தில் முதலிடமாக இருக்குது. நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் மாட்டை தெய்வமாக நினைக்கிற ஒரு நாடு இந்திய நாடு. ஸோ அந்த நாட்டில் நீங்கள் மாட்டு இறைச்சி முதலிடத்தில் இருக்கிறப்ப அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நீங்கள் முதல்ல அதை தான் தடை செய்யணும். இது நீங்கள் இந்த மாட்டை யாருமே கொல்றது இல்லையே. நீங்கள் தடை செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெயின்லேருந்து தடை செஞ்சுருக்கலாம். நீங்கள் தடை செய்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று. எங்கள் பாரம்பரியத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கி நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுங்க. ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக இருவேறு கருத்துக்கள் இருக்குது. எனக்கு ஆதரவு கருத்து, எதிர்ப்பு கருத்து அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விளையாட்டை தடை செய்கிறது அதுக்கு தீர்வாக இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் அந்த தடை அதை மேலும் மேலும் ஊக்கப்படுத்த தான் செய்யும். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் சில மாற்றங்கள், திருத்தங்கள், ஜாதிய பிரச்சனைகள் இல்லாமல், மனிதர்களுக்கு உயிர் பலி இல்லாமல், மனிதர்களுக்கு கேடு இல்லாமல், உடல் கேடு இல்லாமல் அந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு தடை, அதுவும் வெளிநாட்டு சதியான அந்த பீட்டாங்கிற அமைப்பு அந்த காளை மாடு, பசுமாடு அந்த இன விருத்தியை தடை செய்கிறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை ஆதரிக்கலாம் தான். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் செலின் ஜார்ஜ். வணக்கம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். நான் ரொம்ப தாறுமாறாக பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. அங்கே நடத்த விடுறீங்கன்னா விடுங்க, இல்லைன்னா நான் திருவள்ளுவர் முன்னாடி தான் சொல்கிறேன், லண்டனில் நாங்கள் நடத்திடுவோம், சரிங்களா? இங்கே குளிர்னால கோடை காலம் பார்த்து ஒரு காங்கேயம் காளையை இங்கே கொண்டு வந்துடுவோம். நாங்கள் மாறி மாறி காளையை பிடிச்சி ஜல்லிக்கட்டை நடத்திடுவோம். என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாங்கள் அங்கே ஜல்லிக்கட்டுலாம் வைக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் லண்டனில் ஒரு ஜல்லிக்கட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதனால் அது அரசும் சரி, அந்த துறை சார்ந்தவங்களும் சரி, இது ஒரு கலாச்சார நிகழ்வுங்கிறத புரிந்து அதுக்கான அனுமதியை கொடுங்க. கண்டிப்பாக இது தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்தை சார்ந்த ஒன்று. இதை தடை பண்ணுறது அதுவும் வெளிநாட்டிலேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க இதை பற்றிய புரிதலே இல்லாமல் தடை பண்ணுறது எங்களை வதைக்கிற செயலாக இருக்குது. அவங்க நாங்கள் காளையை வதைக்கிறோன்னு சொல்கிறாங்க, அது உண்மை அல்ல. இவங்க பண்ணுறது தான் எங்களை வதைக்கிற செயல். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரி ஒன் லேர்ன்ஸ் அபவுட் த பேக்ரவுண்ட் ஆஃப் வாய் ஏர் தழுவுதல் is conducted on the occasion of Pongal every year. It is important. That's what I want to share. Thank you. நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் என்னுடைய பேஸ். நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த காளை மாடு வீட்டில் பிள்ளைங்க மாதிரி, காளை மாடு, பசு மாடு வீட்டில் பிள்ளைங்க மாதிரி, கொட்டத்தில் நாங்கள் மாட்டு தழுவத்தில் எங்களுக்கு குடும்ப மெம்பர் மாதிரி. உள்ளே வரும்போதுலேயே அவங்க அப்படி கழுத்து அப்படி சிலுப்பிக்குவாங்க. இந்த பொங்கல் அப்படின்னு பார்த்தா பித்தளை மினிக்கின்னு ஒன்று
ஒன்று சொல்லுவாங்க, அதை போட்டு அந்த சழங்கை அப்படியே பல 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 பலன்னு கழுவி வச்சு அது கழுத்தில் போட்டு அதை நாங்கள் ரொம்ப ரசித்து வீட்டில் வந்து பிள்ளைங்களாக வளர்க்குறது. எங்கே போனாலும் வந்தாலும் அந்த வில்லு வண்டி கட்டிட்டு போகிறது வந்து ஜல்லு 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 ஜல்லுன்னு நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் இங்கே லண்டனில் வளர்கிறனால அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு. மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் அது இதுன்னு போயிட்டோம். பட் ஆனால் பிஹைண்ட் ஆல் எவ்ரி திங் இதில் வந்து ஒரு பெரிய மோனோபாலி பிஸ்னஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம வந்து சீமக்கருவில் கொண்டு வந்தோம் வெளிநாட்டிலேருந்து, விறகுக்கு ஆகும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். ஆனால் அது என்னாச்சு, நம்மளுக்கு வந்து இட் லெஃப்ட் அஸ் வித் அ ட்ரவுட், பஞ்சத்தில் வந்து விட்டுச்சு. நம்மளோட நிலத்தடி தண்ணியை ஃபுல்லாக வந்து அதை வந்து அழிச்சிடுச்சு. சில விஷயங்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். உருளைக்கிழங்கு கொண்டு வந்தோம், நல்லா இருக்குது. கிழங்கா மீன் அது வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு ப்ரீடு காமராஜர் காலத்தில் கொண்டு வந்தாங்க, நமக்கு நல்லா இருந்தது. சில தொழில்கள் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு வந்தது, நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஆனால் இப்போ இந்த பீட்டா வந்து சொல்கிறது வந்து இந்த காளையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ஜல்லிக்கட்டை இது பண்ணுவாங்க. த பெஸ்ட் ப்ரீட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பெஸ்ட் ப்ரீடை தான் வந்து மேட்டிங் கூப்பிட்டு அடுத்து நல்ல காளை மாடுகளை வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த காளை மாடு வந்து நீங்கள் சொல்லலாம் டிராக்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க உழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்களோட பசுமாடு இனவிருத்திக்கு வந்து இந்த காளை மாடை தான் வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஒன்ஸ் இந்த பசுமாடு நாங்கள் வந்து இந்த காளைகளை விட்டு கொடுத்தோம்னா இந்த பசுமாடு எங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும். இந்த பசுமாடு அதாவது எங்கள் நாட்டு மாட்டு நாங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வெளிநாட்டு ஆளுங்க இங்கே உள்ள மாடை ஐ நோ ஒன் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரி விச் இஸ் ஸோ சீரியஸ் இன் கெட்டிங் இன் டு த பிஸ்னஸ். ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்டு. ஐ ஜஸ்ட் டோன்ட் ரீட் இண்டியன் ஜேர்னல்ஸ், ஐ ரீட் வேர்ல்ட் ஜேர்னல்ஸ். ஸோ அப்படி பார்க்குறச்ச தேர் ஆர் பிஸ்னஸ் டைப்ஸ் ஹேப்பன் அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங். வெளிநாட்டில் இருந்து மாடு கொண்டு வருவாங்க. முதல்ல அந்த மாடு வந்து நம்மளோட கிளைமேட்டில் வந்து சஸ்டெயின் ஆகணும். அது சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ அப்போ அதுக்கான மெடிசின்ஸ் அடுத்து தேவைப்படும், அதுக்கான ஃபுட்டு தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்றொன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து டிபெண்ட் ஆகும். பிஸ்னஸ் டிபெண்டன்சிஸ் ரொம்ப ஆகும். இதை அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டில் விளைபொருள் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே இருக்கிற விளைபொருள்களை முதல்ல நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த பொருள்களை நம்ம உபயோகிக்க தெரியணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அண்ணாந்து பார்க்கணும். நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து மெக்டொனால்ட்ஸ் போகிறோம், பீஸா போகிறோம், சீஸ் எல்லாம் எடுத்து நல்ல நிறைய சீஸ் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது இந்த ஊரில் இருக்கிற சீதோஷணத்துக்கு தேவையான உணவு இந்த இடத்துல விளையுது, அதை நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ நம்ம அங்கே வர போத்தில், நம்ம அங்கே இருக்க போத்தில், நம்ம அங்கேயே வாழும் போத்தில் நம்மளுக்கு வந்து இங்கே உள்ள மெக்டொனால்ட்ஸோ சீஸ் பர்கரோ தேவையில்லை. நம்ம ஊர் சீம்பால் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஊர் காலையில் பாட்டி வந்து அப்படியே மோர் சலன்னு கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து பாருங்கள். அது வந்து நம்ம எந்த இடத்துக்கு இருக்கிறோமோ அதுக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும். அங்கே என்ன இருக்குதோ லோக்கல் க்ரோன் ப்ராடக்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விவசாயிகளுடைய வாழ்க்கையை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். வாழ்க்கையை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. எங்களோட காலத்தில் வந்து படிங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் படித்து வெளியே வந்துட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த அதர் சைட் ஆஃப் லைஃப், இது வந்து ஒரு ஃப்ளிப் சைட் ஆஃப் லைஃப். நாங்கள் இங்கே இருந்து இன்றைக்கி பொங்கலுக்கு அங்கே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒவ்வொரு திருவிழாவையும் நாங்கள் இங்கேயும் நல்லா சிறப்பாக செய்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க. எங்களால் வீட்டுக்கு நாங்கள் வர்றது வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி நாங்கள் வெளியே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிற பாரம்பரியத்தை வந்து மதித்து அங்கே இருக்கிற சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறது நாங்கள் ஒரு நாள் திருப்பி அங்கே வர்றதுக்கு, தாய்நாட்டை நோக்கி வர்றதுக்கு வழிவகுக்கும். Is truly delighted and happy with giving birth to their child only when she hears her child is being called as a scholar. That's when she is truly happy. That's the first one. Sitting in a school environment, I think that's very appropriate. And the second one is மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோ காம் கொல்லனும் சொல். People look at a father with envy and then think, what did that father do to have a child like this child? Like, because the child has done so much good deeds that they are all jealous or they are very envious of that father. So I would like to rest with those two corals here, and I would encourage everyone here to read all the corals, and there are a lot of English translations as well. And one pertinent point, it's the third most translated work in the world. It's been translated into 80 languages.
And so, whatever mother tongue you speak, whatever language you are comfortable in, I'm certain you can find Thirukkural and you should be able to read it. Thank you. Nandri, vanakkam.